வணக்கம் வீவர்ஸ். கருப்பு கவுனி அரிசி பிளாக் ரைஸ் ஒரு காலத்தில் அரசர்களும் அரச குடும்பத்தினர் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. அதிக மருத்துவ குணம் வாய்ந்த அரிசி என்கிறதுனால இதன் பயனை அறிந்து சாமானிய மக்களும் பயன்படுத்த ஆரம்பித்த போது இந்த அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படவே சாமானிய மக்கள் இந்த அரிசியை பயன்படுத்தக்கூடாது என்ற தடை சட்டம் இயற்றப்பட்ட வரலாறும் இந்த அரிசிக்கு உண்டு. இதன் காரணமாகத்தான் இதனை தடை செய்யப்பட்ட அரிசி அல்லது ஃபார்பிடன் ரைஸ் எனவும் அழைக்கிறாங்க. அப்படி இந்த அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின் இ, ரிஃபோஃப்ளோவின், நியாசின், லூதின், கால்சியம், மெக்னீசியம் என இந்த கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உடலுக்கு தேவையான ஏராளமான வைட்டமின் மற்றும் மினரல்களை கொண்டது கருப்பு கவுனி அரிசி. அரிசி வகைகளிலேயே மிக உயர்ந்த அரிசின்னு பார்க்கப்படக்கூடிய கருப்பு கவுனி அரிசி நாம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோக்குள்ள இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். 1. கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும். கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் இன்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்ச்சத்தும் மிகுந்து காணப்படுகிறது. இது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றும். குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைட் போன்ற கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து HDL என்னும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் மற்றும் இரத்த குழாய்களில் படிந்திருக்கும் கெட்ட கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றும் ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. ஸோ இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வரலாம், மிகவும் நல்லது. 2. கேன்சர் வராமல் தடுக்கும். கருப்பு கவுனி அரிசி கருப்பு நிறத்தில் இருப்பதற்கு இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் சொல்லக்கூடிய நிறமிச்சத்து அதிகம் இருப்பதுதான் காரணம். இது ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மட்டும் இல்லாமல் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகம் கொண்ட அரிசி. இது உடலில் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய காரணிகளை அளிப்பதோடு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியும் கட்டுப்படுத்தும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் வராமலும் தடுக்கும் ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. 3. செரிமானம் சீராக நடைபெற உதவி செய்யும். 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா 4.9 கிராம் நார்ச்சத்து அடங்கியிருக்கு. இது மற்ற அரிசிகளை விட 4 மடங்கு அதிகம். நாம் சாப்பிடும் உணவு எளிதில் ஜீரணமாகிறதுக்கு நார்ச்சத்து மிகவும் அவசியமான ஒன்று. ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிறு உப்புசம், வயிறு இரைச்சல், வயிற்று வலி போன்ற பிரச்சனையால் அடிக்கடி அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 4. கல்லீரலை சுத்தப்படுத்தும். கருப்பு கவுனி அரிசியை ஒரு நேச்சுரல் டீடாக்சிஃபையர் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளோவனைட்ஸ் மற்றும் அமினோ அமிலங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்தும் மற்றும் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களையும் புதுப்பிக்கும் ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. மற்றும் இது உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை சீராக இயக்கி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவி செய்யும். 5. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. அரிசி வகைகளிலேயே மிக குறைந்த அளவு கார்போஹைட்ரேட்டும் மிக அதிக அளவிலான நார்ச்சத்தும் கொண்ட அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. இது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அரிசி. ஸோ இது இரத்தத்தில் மெல்ல மெல்ல சர்க்கரையாக மாறும் தன்மையுடையது. இதன் காரணமாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடுவது தடுக்கப்படும். ஸோ சர்க்கரை நோயாளிகளும் எந்த பயமும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வரலாம். 6. இரத்தச்சோகையை குணமாக்கும். உடலில் புதிய சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு மிகவும் அவசியமான சத்து இரும்பு சத்து. கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவிலான இரும்பு சத்து அடங்கியிருக்கு. 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா 2.2 கிராம் இரும்பு சத்து அடங்கியிருக்கு. ஸோ அனிமியா போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வர ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். 7. உடல் எடையை குறைக்கும். அதிக உடல் எடையினால் அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஆங்காங்கே தேவையில்லாமல் இருக்கும் கொழுப்பையும் கரைத்து வெளியேற்றும். இதன் மூலமாக உடல் எடையும் வேகமாக குறையும். 8. மன அழுத்தத்தை குறைக்கும். கருப்பு கவுனி அரிசியில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் மூளையில் உற்பத்தி ஆகக்கூடிய கார்டிசால் என்ன ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கட்டுப்படுத்தும். இதன் மூலமாக மன அழுத்தமும் குறையும். ஸோ அதிக மன அழுத்தம், மனச்சோர்வு, ஆன்சைட்டி போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை தினமும் சாப்பிட்டு வர மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சியும் உண்டாக்கும். 9. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான புரதம், இரும்பு சத்து என பல்லூட்ட சத்துக்கள் அதிக நிறைந்த அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. இது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி செய்யும். இதன் மூலமாக பல்வேறு நோயிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது இந்த கருப்பு கவுனி அரிசி. 10. அலர்ஜியை தடுக்கும்.
தோலில் அலர்ஜி, எரிச்சல், புண்கள் என அலர்ஜி சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகச்சிறந்த உணவு இந்த கருப்பு கவுனி அரிசி. உடலில் உள்ள ரசாயன கழிவுகளின் மாற்றமே உடலில் பல்வேறு விதமான அலர்ஜி உண்டாவதற்கு காரணம். ரசாயன மாற்றங்களை கட்டுப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளையும் வெளியேற்றும் ஆற்றல் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு உண்டு. மற்றும் இது ஒரு முற்றிலும் குளூட்டன் ஃப்ரீ உணவு. ஸோ குளூட்டன் அலர்ஜினால் அவதிப்படுறவங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசியை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ராஜாக்களின் அரிசின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். ஸோ இவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசியை நாமும் இனி பயன்படுத்தி பயன்பெறுவோம். நன்றி.